வணக்கம். இன விடுதலை, ஈழ விடுதலை, வர்க்க விடுதலை, ஜாதி ஒழிப்பு, தமிழ்மொழி பாதுகாப்பு என்ற உயரிய நோக்கங்களுக்காக போராடி அதற்காக தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து சனாதானத்தை எதிர்த்து போராடியதால் அதற்கு பரிசாக தூக்கு தண்டனை பெற்றபோது கூட தன் உயிர் பிச்சை வேண்டி கருணை மனு போடாத மானமிகு தாத்தா புலவர் கலியபெருமாள் மற்றும் அவரை போலவே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோருக்காக போராடி அவர்களுக்கான அரசு வேலைகளில் 50 முதல் 60 விழுக்காடு வரை வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்க வித்திட்டவர். ஒன்றிய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு வரைக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க வித்திட்டவர். அது மட்டுமல்லாமல் பீகார் மாநில போராளிகளோடு இணைந்து போராடி பீகார் மாநிலத்து அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர். இவருடைய போராட்டத்தின் விளைவாக மண்டல ஆணையம் நியமிக்கப்பட்டது என்பது உண்மை வரலாறு. இப்படியாக தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று வாழ்ந்த நமது தாத்தா கலியபெருமாள் மற்றும் உரிமைக்கு குரல் கொடுத்தோன் தோற்பதில்லை என்று பெருங்குரல் எடுத்த நமது சமூக நீதி காவலர் தாத்தா ஆணிமுத்து அவர்கள் இருவரின் நூற்றாண்டை கொண்டாடும்படியாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற 4ஆம் தேதி காட்டுமன்னார் கோயிலிலே ஒரு பெரிய பெரும் புகழ் வணக்க பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மற்றும் தமிழர்கள் நம் இனத்திற்காக, நம் இனத்தின் பெருமைக்காக, நம் உரிமைக்காக போராடிய இந்த பெரியார்களை போற்றும் விதமாக அனைவரும் ஒன்று கூட வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் இயன்ற நிதி பங்களிப்பினை கொடுக்கும்படியும் தங்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.